ஹலோ ஹபீபி! விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சியான குக் வித் கோமாளி மூலம் தமிழ் மக்களிடம் நன்கு அறிமுகமானவர் நகைச்சுவை நடிகர் புகழ். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோல தொடங்கி சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல தொடர்ந்து நடிச்சு வராங்க புகழ் அவர்கள். பின்னர் விஜய் டிவியால தவிர்க்க முடியாத இடத்திற்கு உயர்ந்திருக்காங்க எனவும் கூறும் வகையில இருக்காங்க. மேலும் சின்ன திரையில் முக்கியமான ஸ்டாரா இருந்தாலும் வெள்ளித்திரையில வளர்ந்து வரும் நடிகராவே இருக்காங்க. இந்த நிலையில இவர் தனது அலுவலகங்கள்ல தினமும் 50 பேருக்கு உணவு வழங்கி வராங்க. அது குறித்து என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்கலாம். இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. மறைந்த நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில திசைவழி போக்கினை மாற்றியவர் என கூறலாம். ஆமாங்க, அதான் வளரும்போது உணவுக்கு உண்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டதாகவும் கூறுறாங்க. அதனால யாருமே இந்த ஒரு சூழ்நிலையில வரக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஒரு உச்ச நட்சத்திரமா வளர்ந்த பிறகும், தனது சம்பளத்தில இருந்து கணிசமான தொகையை படப்பிடிப்பின் போது பணியாற்றும் அனைவருக்கும் உணவுக்காக செலவு செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் தனது அலுவலகத்தில் உணவு வழங்கி வந்தாங்க. இது அதுவரை தமிழ் சினிமாவில் ஜாம்பவானாக இருந்த யாருமே இதை செஞ்சதில்லங்க. நடிகர் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால மறைந்திருந்தாங்க. அவர் மறையும்போது தமிழ் சினிமாவில இருந்து விலகி பல ஆண்டுகளாக ஆயிருச்சு. அதேபோல அவர் களமிறங்கி அரசியலில் இருந்து மும்முரமாக செயல்பட்டு சில ஆண்டுகள் ஆகியிருந்தது. இப்படியான நிலையில அவரது மறைவுக்கு சென்னை ஸ்தம்பித்து போன அளவிற்கு மக்கள் கூடினாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு அவரது உடலுக்கு அரசு மரியாதை செய்தது. முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் என அனைவரும் உடலுக்கு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. அதேபோல திரைத்துறையில அனைவரும் அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இப்படியான நிலையில விஜயகாந்த் சமாதியில் நகைச்சுவை நடிகர் புகழ் ஒரு உறுதி ஏற்றிருக்காங்க. பசியின்றி யார் வந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய அலுவலகத்தில உணவு வழங்கப்படும் அப்படின்னும் நடிகர் புகழ் கூறியிருக்காங்க. நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில உறுதியேற்றிருந்தாங்க. அதனை நிறைவேற்றும் விதமா தினமும் தன்னுடைய அலுவலகத்தில 50 பேருக்கு உணவு வழங்கி வராங்க. கடந்த 250 நாட்களா தொடர்ந்து உணவு வழங்கி வரும் நிலையில, இன்று 250வது நாளை எட்டியிருக்காங்கங்க. ஆண்டின் 365 நாட்களும் தனது அலுவலகத்தில தான் இருந்தாலும், இல்லாவிட்டாலும் தினமும் 50 நபர்களுக்கு கண்டிப்பா உணவு வழங்கப்படும். அது ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்களிலும் உணவு வழங்கப்படும். அதில் எந்த தடையும் இருக்காது. அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்துள்ளேன் அப்படின்ற மாரியும், வரும் காலங்கள்ல உதவி மேலும் பலருக்கும் செய்ய வேணும் அப்படின்ற மாரியான வண்ணம் விரிவிக்கப்படுது அப்படின்ற மாரி சொல்லப்படுதுங்க. புகழின் இந்த செயலுக்கு பலரும் பாராட்டி வராங்க. அவரால் பசியாறும் பலரும் அவருக்கு நன்றி தெரிவிச்சும் வராங்கங்க. நம்மளும் அவருக்கான நன்றியையும் தெரிவிச்சுக்கலாங்க. இது மாதிரியான தகவல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு புகழ பிடிக்கும் அப்படின்னா, லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஐ லவ் யூ புகழ் அப்படின்ற மாரி